குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। வரம் தாத்தா குமரனே, வா வா முருகனே, வரம் தாத்தா குமரனே. கந்தா முருகா என்று சொல்வார், மனக்கண்ணில் தெரியும் வடிவேலா. கந்தா முருகா என்று சொல்வார், மனக்கண்ணில் தெரியும் வடிவேலா. ஆற்றுப்படை நாயகனே, ஆறுதல் தருபவனே, ஐயா பரம் குன்றின் முருகோனே. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானிகிட்ட ஒரு டிரைவர். இந்த விஞ்ஞானி எந்த சொற்பொழிவுக்கு போனாலும் அந்த டிரைவரும் கூடவே போவார். அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு முறை ஒரு ஊர்ல இருந்து தகவல் வந்தது விஞ்ஞானிக்கு. இந்த டிரைவர் சொன்னார், ஐயா உங்களை அவங்க பார்த்ததில்லை, யாரு விஞ்ஞானின்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு நான் விஞ்ஞானியா இருக்கிறேன், நீங்க பேசினதை கேட்டு இருக்கிறேன், 200 முறை கேட்டு இருக்கிறேன், நீங்க சொல்றது அப்படியே சொல்ல எனக்கு தெரியும். ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்கள், நான் விஞ்ஞானியா இருக்கேன், நீங்க டிரைவரா இருங்கோ. அந்த விஞ்ஞானி நம்ம அமைச்சர் மாதிரி ரொம்ப நல்லவர். அதனால என்ன பண்ணிட்டா தெரியுமா, சரின்ட்டார். அன்னைக்கு டிரைவர் வந்து ஓரத்துல உட்கார்ந்து இருக்கார். அவர் தான் விஞ்ஞானி. புரியுதா? இப்போ டிரைவர் இங்க விஞ்ஞானியா உட்கார்ந்து இருக்கார். அருமையா பேசுறார். அந்த விஞ்ஞானி எப்படி பேசுவாரோ அதை விட அற்புதமா பேசுறார். கத்தில நாயினும் கேட்க திருவள்ளுவர். அப்படியே கேட்டது கொற்றார். எதிர்த்தாப்புல ஒரு அறிவாளி உட்கார்ந்து இருந்தார். எந்திரிச்சிட்டார். ஒரு சந்தேகம் கேட்டார். நம்ம டிரைவர் மாட்டிக்கிட்டார். அட கேட்கிறவங்க பேசாம இருக்கணும்ல. சந்தேகம் கேட்டா என்னத்துக்காகிறது? நம்மளா இருந்தா தடுமாறி போவோம். அந்த டிரைவர் கெட்டிக்காரர். என்ன சந்தேகம் கேட்டீங்க? சாதாரணம். Even my driver can answer this question. Driver,
கம் ஆன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். என்ன கேட்டீங்க? இதுக்கு என் டிரைவர் பதில் சொல்லுவானே, இதுக்கு நான் என்னத்துக்கு? டிரைவர் பதில் சொல்லு. டிரைவர் யாரு? விஞ்ஞானி. தெளிவா பதில் சொன்னாராம். புரியுதா? இப்பத்தான் நான் இந்த கதைக்கு இன்டர்வல் விடுறேன். கொஞ்ச காலம் ஆச்சு, ஏன் ரொம்ப காலம் ஆச்சு. பல இடங்களுக்கு விஞ்ஞானிக்கு பதிலா டிரைவரே போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சமா பழகினார். 1993 அந்த விஞ்ஞானி இறந்து விட்டார். என்ன சார் எங்கேயோ போறீங்க? 1993 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அந்த டிரைவர் விஞ்ஞானியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த டிரைவருக்கு தெரிகிறது இது நம்முடைய சொந்த சொத்தல்ல, அந்த விஞ்ஞானி கொடுத்த சொத்து. அந்த விஞ்ஞானி மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த டிரைவரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இந்த டிரைவருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். இந்த டிரைவருக்கு பட்டம் தருகிறார்கள். இந்த டிரைவர் இப்பொழுது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா பகுதியும் சுற்றுப்பயணம் பண்றார். ஆனால் இந்த டிரைவர் அந்த விஞ்ஞானியை மறக்கவே இல்லை. யார் விஞ்ஞானி? யார் டிரைவர்? விஞ்ஞானி கிருபானந்த வாரியார், டிரைவர் சோசோமி சுந்தரம். ஐயா, இது ஒப்புக்காக பேசக்கூடிய பேச்சல்ல, உப்புக்காக பேசக்கூடிய பேச்சு. வாரியார் சுவாமிகிட்ட எத்தனை கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் கேட்டேன், சாமி கோழி கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிகாள் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு வருதே. முருகனுக்கு கோழி கொடியா சேவல் கொடியா? சொல்லுங்க, சேவல் கொடி தானே. அப்புறம் என்னம்மா அருணகிரியார் கோழி கொடின்னு பாடுறாரு, அப்ப தப்பா? யார்கிட்ட? டிரைவர் கேட்கிறார் விஞ்ஞானிட்ட. அட விஞ்ஞானிகள் சொற்பொழிவாளர்னு மாத்திக்கிடுங்க, அவ்வளவுதானே. வாரியார் சாமி சொல்றார், கோழி என்பது பொது பெயர். பெண் கோழிக்கு பெட்ட கோழின்னு பேரு, ஆண் கோழிக்கு சேவல் கோழின்னு பேரு. யாரையா இந்த விளக்கம் கொடுப்பா? அன்னைக்கு தான் டிரைவருக்கு புத்தி வந்தது. ஆகா, இவர்கிட்ட டிரைவரா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. எத்தனை காட்சிகள். ஒரு முறை சொல்றார், பேசிக்கிட்டு இருக்கிற போது, இந்த உப்பு இருக்குல்ல, ஆமா, அதை ஒரு குவளை தண்ணியில போட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, உப்பு கரிக்கும். அதே உப்பை குளத்துல போட்டா குளத்து தண்ணி கரிக்குமா? உன் மனச குவளையா வச்சுக்காதே, குளமா வச்சுக்கோ. இருங்க, அதுக்குள்ள கைய தட்டிட்டீங்களே. உன் மனச குவளையா வச்சுக்காதே, குளமா வச்சுக்கோ. அப்பத்தான் கவலை உப்பு காணாம போகும். அம்மா, கவலை இல்லாத மனுஷன் உண்டா? எல்லாருக்கும் இருக்குல்ல. 2 பேர் தான் உலகத்துல கவலை இல்லாதவன். ஒன்னு செத்து போனவன், ஒன்னு இன்னும் பிறக்காதவன். மற்ற அத்தனை பேருக்கும் கவலை. மனசை விரிவாக ஆக்கிக்கொள், மனசை விரிவாக ஆக்கிக்கொள், குளம் மாதிரி ஆக்கிக்கொள். உன் கவலை காணாமல் போய்விடும். 1000 கவலை இருந்தாலும் 1ஆம் தேதி ஈப்போவில் லகாட் ரோட்டில் முருகன் சன்னிதானத்தில் வந்து அருமையான கச்சேரி, அருமையான சொற்பொழிவு எல்லாம் கேட்டோம்னா கவலை என்னாகும்? பஞ்சா பறந்துரும். அம்மையார் இன்றைக்கு பராசக்தியை கும்பிட்டு, விநாயக பெருமானை கும்பிட்டு முருகனிடத்திலே வந்திருக்கிறார்கள். ரொம்ப கொடுத்து வைத்த அமைச்சர். அதை விட உங்கள் அரசாங்கம் ரொம்ப கொடுத்து வைத்த அரசாங்கம். என் தலைப்புக்குள்ள இப்பத்தான் போறேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். என் தலைப்பு என்ன தெரியுமா? அடியார்க்கு நல்ல பெருமாள். 3 செய்தி சொல்ல போறேன். முதல் செய்தி, நான் அடிக்கடி பழனிக்கு போறேன். பழனி படி ஏறுவேன், 650 படி. இன்னைக்கும் ஏறித்தான் போறேன். நல்லா இருக்கு. ஒவ்வொரு படி ஏற ஏற என் வாழ்க்கையில ஒவ்வொரு படி அவன் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கான். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய். தூக்கி விடுறான் பழனி. ஒரு சமயம் பையில கொஞ்சம் பணம் இருந்தது. எங்க ஊர்ல 1 ரூபா நாணயமா மாத்தி வச்சுக்கிட்டேன். இந்த கீழே உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்கணும். எங்க ஊர்ல அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. வரிசைக்கு ஒவ்வொரு ரூபா போட்டுக்கிட்டே போனேன். இந்த முன்னால உட்கார்ந்து இருந்தான் பாருங்க, அவன் எந்திரிச்சு வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு இன்னொரு ரூபா கிடைக்கும்ல. நான் வரிசைக்கு போட்டுக்கிட்டே போறேன். இவன் வந்து அங்க உட்கார்ந்துட்டான். நான் கண்டுபிடிச்சு விட்டேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் கண்டுபிடிக்காம இருப்பேனா? அவனை கண்டுபிடிச்சு விட்டேன். ஏய், நீ தானே முதல்ல உட்கார்ந்து இருந்த. அப்படி பாக்குறான். என்ன ஏமாத்தறியா? போ, உனக்கு போட்டாச்சு. ஒரு பார்வை பார்த்தான், போயிட்டான். நான் வெற்றி வீரனா,
ஒரு ஆளை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தோட 650 படி ஏறுறேன். முருகா 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 முருகா. மகான் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடுறார், பழனி ஆண்டவனை பத்தி. பழனியில அந்த பாட்டை மேலே எழுதி போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் இப்ப இல்லையா, நான் என்ன பண்றது, வெள்ளை அடிச்சிருப்பாங்க, வேற என்ன பண்றது. அந்த பாட்டை விட வெள்ளை முக்கியம் இல்லையா, ஒன்னும் சொல்லப்படாது. அருமையான பாட்டு. அடிநடுவும் முடிவும் எல்லாம் அகண்ட பரம் பொருள் உளது என்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென் மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன். என்னங்க அர்த்தம்? பரம்பொருள் சிவபெருமான், அவர்கிட்ட போய் பூஜைகள்லாம் பண்ணலாம், அவர் சாதாரணமா அருள் பண்ண மாட்டார், பெரும்பாடு படுத்தி விடுவார். சிறு தொண்டர் வீட்டுல பிள்ளைக்கறி கேட்டாரு, இயற்பகை நாயனார்கிட்ட மனைவிய குடுன்னு கேட்டாரு, பெரும்பாடு படுத்தி விடுவாராம். அதனால கோவணத்தோட வந்து நிக்கிற உன்னை கும்பிட்டா எனக்கு அருள் எளிதில கிடைக்கும், அதனாலே பரம்பொருளை விட்டு விட்டு முருகா உன்னை கும்பிடுகிறேன். பாட்டை பூரா சொல்லவா? எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், எங்கேயாவது பாட்டை பார்த்தா எழுதி வச்சு அன்னைக்கே பாடம் பண்ணிவிடுவேன். அந்த கெட்ட வழக்கம் இன்னைக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அடிநடுவும் முடிவும் இலா அகண்ட பரம் பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு அருள் செய்யும் பண்பு அதற்கிளையால் கருத மாட்டேன். புடியதனால் முழுக்காடி கீழோடு வெண் கோவணமும் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வெற்பில் குலவும் அவன் தனை மறவேன் சரதம் மாமே. யாரு அருள் பண்றதுல எளியவர்? முருகப்பெருமான். சிவபெருமானை விட அருள் செய்வதில் எளியவர் முருகப்பெருமான். சிவனுக்கு எத்தனை முகம்? 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். அங்கே நமச்சிவாய, இங்கே ஓம் நமச்சிவாய. பிரணவம் ஒரு முகம் அவனுக்கு, அங்கே 5 முகம். இங்கே ஓம் நமச்சிவாய 6 முகம். சரவணபவ 6 முகம். நான் இப்படி சொல்றது. திருநெல்வேலியில ஒரு அம்மையார்கிட்ட கேட்டேன், அம்மா உங்க வீட்டுக்காரர் 20 பவுனுக்கு தங்க கட்டி வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கிறார், சந்தோஷப்படுவீங்களா? 20 பவுனுக்கு தங்க சங்கிலி பண்ணி போடுறார், சந்தோஷப்படுவீங்களா? அந்த அம்மா என்ன எப்படி பார்த்தது. முதல்ல அவரை போட சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். இதுக்கு நான் தானா வந்து வாச்சேன்? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு குண்டு மணி கூட தங்கம் போடலை. நான் விட்டுட்டு எந்த அம்மாட்ட மாட்டப்படாது. இன்னொரு அம்மாட்ட போனேன், அம்மா தங்க கட்டி தேவையில்லையா, தங்க சங்கிலி தேவையில்லையா? இங்க யாராவது சொல்லுங்க, எதுமா தேவையில்ல? தங்க கட்டியா தங்க சங்கிலியா? தங்க கட்டியா? கட்டிய வாங்கி என்ன செய்விய? வீட்டுல வச்சு பூட்டுவிய, ஒருத்தருக்கும் தெரியாது. சங்கிலியா இருந்தா என்ன செய்யலாம்? கழுத்துல போடலாம், அடுத்த வீட்டுக்காரிட்ட காட்டலாம். அதுக்காகத்தானம்மா நகை. அம்மா நகை அடுத்தவனுக்காக, உடை அடுத்தவனுக்காக, உணவு நமக்காக. இப்ப நான் ஆடை போட்டிருக்கேன்னா அடுத்தவனுக்கு பிரியமான ஆடையா போடணும். நான் சாப்பிடுற சாப்பாடு என் வயிற்றுக்கு சரியானதா சாப்பிடணும். அவர் சொன்னதுக்காக சாப்பிடக்கூடாது. நானா சொல்றேன், தமிழ் சங்க இலக்கியம் சொல்லுது, தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடையும். எழுதி வச்சுங்க, தானுகந்த உணவும் பிறருகந்த ஆடை. அப்போ தங்க கட்டியும் தங்கம்தான், தங்க சங்கிலியும் தங்கம்தான். தங்க கட்டியை விட தங்க சங்கிலி சிறப்பு. அது மாதிரி முருகன் சிவபெருமானை விட அருள் புரிவதில் எளியவர். முருகனுங்கிறது யாரு? தங்க சங்கிலி. சிவபெருமானுங்கிறது தங்க கட்டி. தங்கம் தான் சார், அதுவும் தங்கம், இதுவும் தங்கம். இது ரொம்ப சௌகரியம். அதனால இவனுக்கு என்ன பேரு? அடியார்க்கு நல்ல பெருமாள். இருங்க, எங்கதைய முடிச்சு 650 படி ஏறினேன். பழனி மலைக்கு போயிட்டேன். முருகனை பார்க்கிறேன், கம்பீரமா நிக்கிறான். தண்டாயுதம், வேலாயுதம் கிடையாது, தண்டாயுதம். கண்டார்தம் அனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காண காண கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு வட பழனி மேவும் தண்டாயுத பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தலைத்து வாழ்வாம். சந்தோஷமா பாடினேன். பாடிட்டு முருகனோட பேச ஆரம்பிச்சேன். கோயிலுக்கு போனா முருகனோட பேசணும். ஆண்டவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். எழுதி வச்சுங்க. கடவுளோட பேசணும். நான் பேசுறேன், அடுத்தவன் என்ன பைத்தியம்னு சொன்ன சொல்லிட்டு போறேன். இவன் என்ன இன்னைக்கு நேத்த சொல்றேன்,
இந்த உலகம் இருக்கே, முன்னால போனா முட்டும், பின்னால போனா உதைக்கும், நடுவில் போனா இடிக்கும். சேர்த்து வச்சா கஞ்சன், செலவழிச்சா ஊதாரி. சொல்லிட்டு போறான். என்ன நினைக்கணும்? முருகா 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 முருகா. பழனி ஆண்டவன் மேலே ஏறி போயிட்டேன். போரி படி அங்கெல்லாம் கும்பிடுறேன், அவனை வழிபாடு பண்றேன். பின்னால வந்து நிக்கிறேன், முருகனை பார்க்கறேன், அவனோட பேசுறேன். என்ன பேசுறேன்? முருகா, அந்த காலத்துல நான் ஒழுங்கா படிக்கல, நீ தான் படிப்பை கொடுத்த. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை வேணும்னு கேட்டேன், நீ தான் வேலையை கொடுத்த. அதுக்கப்புறம் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், நல்ல மனைவியை கொடுத்த. அதுக்கப்புறம் நல்ல குழந்தை வேணும்னு கேட்டேன், 3 குழந்தை முத்தா கொடுத்த. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த மாமியார் என்ன சொல்றா? 1 வருஷம் ஆச்சு, ஒரு பேரம்பேத்தி இல்லையேங்கிறா. முருகா, நீ தான் கொடுக்கணும். குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. பழனி ஆண்டவா, நீ கொடுக்கணும். என் பின்னால யாரோ சிரிக்கிறாங்க. யாரா நம்ம பேசுறத பார்த்து சிரிக்கிறா? திரும்பினா அந்த ஒத்த ரூபாய்க்கு முன்னால வந்து உட்கார்ந்தான் பாருங்க, பிச்சைக்காரன். அவன் சிரிக்கிறான். அவன் இங்க வந்துட்டாங்க, என்னோட வேகமா ஏறி பின்னால நின்று சிரிக்கிறான். நான் திரும்புறேன், ஏய் நீ தானே அங்க பின்னால இருந்து முன்னால வந்து உட்கார்ந்தவன்? ஆமா. உன்னைத்தானே நான் விரட்டேன். ஆமா. ஏன் சிரிச்சேன்? சாமி, நீங்க முருகன்ட்ட இவ்வளவு கேட்டு வாங்கி இருக்கிறீங்க. நான் 1 ரூபா 2வது முறை கேட்க வந்தேன், என்னைய விரட்டி விட்டீங்களே. அதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறத விட அவன்கிட்ட கேட்கலாமே. வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாளே. திருப்புகள் வெறுக்காம கொடுப்பானா? ஏண்டா நேத்து கேட்ட, முந்தானத்து கேட்ட, நான் தான் கிடைச்சனா அப்படிங்க மாட்டானா? வாரி வாரி கொடுப்பானாம். அவனுக்கு என்ன பேரு? வள்ளல்னு பேர். சென்னல் சூளாறு முக நதி உடைய வள்ளலே, செங்கீரையாடி அருளே, திருமருவு பழனி வளர் சிவகிரியில் முருகனே, செங்கீரையாடி அருளே. அவனுக்கு பேர் என்ன? வள்ளல். வீட்டுக்காரிக்கு என்ன பேரு? வள்ளி. அட, வள்ளலுக்கு பெண்பால் வள்ளிதானம்மா. பேரை பார்த்தீங்களா? வள்ளிக்கு கணவன் எப்படி இருக்கணும்? வள்ளலாத்தானே இருக்கணும். வள்ளல் இவன், அவ வள்ளி. ஏன் தெரியுமா? அவ மாறிலா வள்ளி. அது என்ன மாறிலா வள்ளி? மாறுபடாத வள்ளி. முருகப்பெருமான் ஒரு 50,000 ரிங்கிட்டு ஜெயபாலனுக்கு கொடுக்கலாம்னு சொன்னான். வள்ளி பக்கத்துல நின்று 50,000 கொடுக்காதீங்க, ஒரு சைவரை சேர்த்து ஒரு 5 லட்சமா கொடுங்க பாலம். ஆமா, நம்ம வீட்டுக்காரி சொல்லலைன்னா நம்ம கொடுப்போமா? யாராவது வந்தா யாரை பார்ப்போம்? அப்படி திரும்பி பார்ப்போம். அவ முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சா வந்தவரை பார்த்து நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க, அவ கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா சாப்பிட்டு போங்க. புரியுதா? வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. முருகன் எப்படி? வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வெறாது வெறுக்காம. நான் 1 ரூபாயை திருப்பி கேட்டதுக்கு அவனை விரட்டி விட்டனே. புரியுதா? இதான் மனுஷனுக்கும் முருகனுக்கும் உள்ள வித்தியாசம். திருச்செங்கோடு நீ என்னமோ கொங்கு நாடா வருது. நான் என்ன பண்ணுவேன்? குமரகுருபர சுவாமியை கூப்பிட்டு முன்னால வச்சா பின்ன கொங்கு நாடு வராம பாண்டி நாடா வரும்? கொங்கு நாடு திருச்செங்கோடு. நம்ம அனந்த கிருஷ்ணன் இன்னைக்கு காலையில சொன்னாரு திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுக்கு என்ன பெருமை தெரியுமா? எங்க ஊர்ல கல்யாணம் ஆனா மெதுவா கேட்போம், டேய் 6 மாசம் ஆச்சு இல்ல? ஆமா. உங்க வீட்டுல எப்படி? மதுரையா சிதம்பரமா? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? மதுரைன்னா அம்மா தான் ஆட்சி, இவரு சொன்னதை கேட்பாரு. சிதம்பரம்னா அப்பா தான் ஆட்சி, அம்மா சொன்னதை கேட்பா. உங்க வீட்டுல எப்படி? நீயா வீட்டுக்காரியா? அவன் கெட்டிக்காரன். மதுரையும் இல்ல, சிதம்பரமும் இல்ல, திருச்செங்கோடுன்னா. என்னடா சொல்ற? அர்த்தநாரீஸ்வரன், ஆண் பாதி பெண் பாதி ஆனானவன். கண்ணதாசன் பாட்டு. ஆண் பாதி பெண் பாதி. எங்கேயாவது சாமி எப்படி பார்த்திருக்கலாமா? ஒரு பக்கம் ஆண் ஒரு பக்கம் பெண், 2 அவன்தான். அருள் பண்றதுக்கு பெண், ஆண்டவனாய் இருக்கிறதுக்கு ஆண், 2 அவன்தான். அவனுடைய அருளுக்குத்தான் அம்மைன்னு பேர். அம்பாளுக்கு என்ன பேரு? அவனுடைய அருள்னு பேர். ஆமா, ஆண்டவன் முக்கியமா அருள் முக்கியமா? என்ன சார் பட்டி மண்டபம் போட்டுறீங்க? ஆண்டவன் முக்கியமா அருள் முக்கியமா? சாமி, அருள் தானே முக்கியம்.
சந்நிதியில் கட்டும் கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா கட்டுமுடி 2 கட்டி வந்தோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதி காண வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி கால தொட்டு வந்தோமப்பா ஐயப்பா கூடி ஒரு சரணமிட்டு வரோமப்பா ஐயப்பா புலியேறும் பொண்ண நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா புல்லரிக்க சரணமிட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டும் கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா கார்த்திகையில் மாலையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா கனிவாக விரதம் வச்சு வரோமப்பா ஐயப்பா மணிமணியா மாலையிட்டு வந்தோமப்பா ஐயப்பா மார்கழியில் பூச வச்சு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி சொன்னபடி வந்தோமப்பா ஐயப்பா கூடி நல்ல விரதம் வச்சு வரோமப்பா ஐயப்பா கருப்பசாமி பொண்ண நினைச்சு வந்தோமப்பா ஐயப்பா காலமால பூச வச்சு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டும் கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா கருப்பு பச்சை ஆட கட்டி வந்தோமப்பா ஐயப்பா மனசுக்கு ஒரு லாடம் கட்டி வரோமப்பா ஐயப்பா துளசியில மாலை கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சரணகோஷ பாட்டு கட்டி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா நீலவண்ண ஆட கட்டி வந்தோமப்பா ஐயப்பா நித்தமொன மனசில் கட்டி வரோமப்பா ஐயப்பா நெய் போட்டு விளக்கேத்தி வந்தோமப்பா ஐயப்பா நேரம் ஒரு பாட்டு கட்டி வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா உத்தரவு வந்ததுன்னு வந்தோமப்பா ஐயப்பா ஊருக்கெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா உச்சிமலை போறதுன்னு வந்தோமப்பா ஐயப்பா உறவுக்கெல்லாம் ஓலையிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா மூத்த குரு முடியுங்கட்ட வந்தோமப்பா ஐயப்பா முத்திரையில் நெய் பிடிச்சு வரோமப்பா ஐயப்பா முன்னும் ஒரு கட்டுமிட்டு வந்தோமப்பா ஐயப்பா பின்னும் ஒரு கட்டுமிட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
சொந்தமெல்லாம் தம் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா காட்ட மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சொந்தமெல்லாம் தம் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா சோதி மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா வன்புலி போல் வாகனத்தில் வந்தோமப்பா ஐயப்பா வாழையாறு வழி கடந்து வரோமப்பா ஐயப்பா சேர நாடு தாம் புகுந்து வந்தோமப்பா ஐயப்பா சேருமிடம் தான் நினைச்சு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா வழியில் பல ஆலயங்கள் வந்தோமப்பா ஐயப்பா வணக்கம் பல சொல்லிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா பச்சை பசேல் தோட்டமெல்லாம் வந்தோமப்பா ஐயப்பா உந்தல் முகம் பார்த்துக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கோட்டயத்தை தான் கடந்து வந்தோமப்பா ஐயப்பா கோட்டை வாசல் எருமேலி வரோமப்பா ஐயப்பா எருமேலி சீமையில வந்தோமப்பா ஐயப்பா இறங்கி சும்மா பேட்டத்துள்ள வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அவருக்கு சலம் போட்டு வந்தோமப்பா ஐயப்பா வண்ணங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சரக்கோளு ஏந்திக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாயங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சாமி சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பச்சிலைய கட்டிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா மேளத்தாளம் கூட்டிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா திந்தகத்தம் ஆடிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தாவன வணங்கி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா பெருவழிதான் திறந்திருக்க வந்தோமப்பா ஐயப்பா குருசாமி முன்னடத்த வரோமப்பா ஐயப்பா நந்தவனம் தான் வணங்கி வந்தோமப்பா ஐயப்பா பொடிநடையா தான் நடந்து வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பேரூரு தோடு மேல வந்தோமப்பா ஐயப்பா பொறி போட்டு பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா கோட்டப்படி அத நெருங்கி வந்தோமப்பா ஐயப்பா இலை எடுத்து பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
சிவபெருமான் வந்த இடம் வந்தோமப்பா ஐயப்பா சீர்மிகுந்த காளகட்டி வரோமப்பா ஐயப்பா காளகட்டி காயோடச்சு வந்தோமப்பா ஐயப்பா அடுத்த அடி அழுத நதி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா அழுத நதி தானிறங்கி வந்தோமப்பா ஐயப்பா ஆறுதலா தாங்குளிச்சு வரோமப்பா ஐயப்பா அடியில் ஒரு கல்லெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா ஆழி பூச பண்ணி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அசராம சரணம் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா அழுதமேடு அதிலேறி வரோமப்பா ஐயப்பா கல்லெடுத்து குன்றிலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா கனிவாக சரணம் சொல்லி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா இஞ்சி பாற கோட்டையில வந்தோமப்பா ஐயப்பா இருந்து ஒரு பூசை பண்ணி வரோமப்பா ஐயப்பா குடும்பார உச்சியில வந்தோமப்பா ஐயப்பா உட்கார்ந்து பூசை பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா மூச்சா முழு மூச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா முக்குழியும் தாங்கடந்து வரோமப்பா ஐயப்பா பேச்சாவும் பேச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா பெரிய மலை கரிமலையும் வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கடினமப்பா கரிமலையும் வந்தோமப்பா ஐயப்பா கால்கடுக்க உச்சி ஏறி வரோமப்பா ஐயப்பா கிடுகிடுவன இறக்கமப்பா வந்தோமப்பா ஐயப்பா குடுகுடுவன கீழிறங்கி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா சிறியான வட்டத்தில வந்தோமப்பா ஐயப்பா சிலு சிலுன்னு காத்து வாங்கி வரோமப்பா ஐயப்பா களைப்பு தீர ஓய்வெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா கட்டெடுத்து சரணம் சொல்லி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பெரியவன் உன் பேர் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா பெரியான வட்டத்தில வரோமப்பா ஐயப்பா சலசலக்கும் பம்பையாறு வந்தோமப்பா ஐயப்பா பெருவழிக்கு நன்றி சொல்லி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
பம்பையில தலைமுழுகி வந்தோமப்பா ஐயப்பா பாவங்களை அதில் கழுவி ஆரோமப்பா ஐயப்பா அன்னதான படையலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா அழகழகா தீபமிட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா எங்க வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கன்னி மூலம் சந்நிதியில் வந்தோமப்பா ஐயப்பா கணபதிய கை தொழுது ஆரோமப்பா ஐயப்பா அண்ணாந்தான் நீலிமலை வந்தோமப்பா ஐயப்பா ஐயாவும் கைப்பிடிச்சு ஆரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி ஆரோமப்பா ஐயப்பா நீலிமலை ஏத்த மேரி வந்தோமப்பா ஐயப்பா அப்பாச்சி மேடு தொட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரி பீடம் காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா சரங்குத்தி அம்பு விட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சன்னதிக்கு ஓட்டமாக ஆரோமப்பா ஐயப்பா அம்பலத்தின் வாசலிலே ஆரோமப்பா ஐயப்பா பக்கம் ஒரு காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா 18 படியேறி ஆரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா 18 படியேறி வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தா உன் முகம் காண ஆரோமப்பா ஐயப்பா ஐயா உன் நடைவாசல் எழுங்குதப்பா ஐயப்பா நெய்யாடும் திருமேனி தெரியுதப்பா ஐயப்பா ஐயா உன் அழகு முகம் தெரியுதப்பா ஐயப்பா ஆனந்தம் கண்ணீராய் தெரியுதப்பா ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா பொன்னான திருமேனி சாமி சரணம் ஐயப்பா கண்ணோடு கலக்குதப்பா சரணம் ஐயப்பா பார்க்க பார்க்க சலிக்காதே சரணம் ஐயப்பா ஐயா உன் திருக்காட்சி சரணம் ஐயப்பா சாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை பல வண்ண கலர்களின் பெருமை இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம் தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் For trading enquiry